ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் ரூபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சைக்காலஜி ஆஃப் மணி புக் சம்மரி சாப்டர் 10 வந்து பார்க்குறோம். ஆத்தர் நேம் வந்து மார்கன் ஹவுசல். இவர் வந்து ஒரு காலமிஸ்ட். 20 இயர்ஸாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஃபினான்ஷியல் ஒப்பீனியனை எழுதுறாரு. சாப்டர் நேம் வந்து சேவ் மணி. சேவ் மணியை வந்து அவர் மூணாக பிரிக்கிறாரு. ஒன்று வந்து நேச்சுரலாக அவங்களே சேவ் பண்ணிடுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து சேவ் பண்ணுறது எனக்கு தெரியும், ஆனால் என்னால் முடியல அப்படிங்கிறவங்க. மூணாவது கேட்டகரி வந்து கொஞ்சம் டஃபர். இவங்க வந்து ரேஷனலைஸ் பண்ணுவாங்க. கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு சொல்லுவோம். ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணுறதுலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிரான கருத்துக்களை ரொம்ப ரேஷ்னலாக வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து பேசுவாங்க. ஸோ இவங்க இந்த 3 கேட்டகரி தான் இவர் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறார். இன்கம்மை விட இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை விட சேவிங்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இவரோட பாயிண்ட். என்ன அப்படின்னா, இப்போ அதிக இன்கம், அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணுறது, இன்னும் சேலரி ரைஸ் பண்ணுறது எப்படி, இன்னும் அதிக நேரம் ஒர்க் பண்ணி எப்படி இன்கம் அதிகப்படுத்துறது இப்படின்னு பார்க்குறத விட, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணால் போதும். ரொம்ப வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட்டுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறதை காட்டிலும் சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இவரோட பாயிண்ட்டாக இருக்குது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆயில் எடுக்கிறோம் இல்லையா, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி எடுக்கிறோம். ஸோ அந்த காலத்துலலாம் வந்து யூஎஸில் வந்து ஒரு 1950s அப்போ இருந்த வெஹிக்கல்லாம் வந்து நிறையா பெட்ரோலோ இல்லை டீசல் வந்து அதிகமாக எடுத்துக்கும். கம்மி தூரம் தான் போகும். அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வந்து அந்த வெஹிக்கல் வந்து இருக்காது. ஸோ அதான் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. இங்கே வந்து நம்ம அதிக ஆயில் வந்து உள்ளேருந்து எடுக்கிறதுக்கான மெத்தடை பண்ணுறது, இல்லைனா வந்து எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்குன்னு போய் தேடி வந்து க்ரூட் ஆயில் இருக்குது. ஸோ இது மாதிரி பண்ணி அதே வெஹிக்கலை நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்நேரத்துக்கு வந்து வேர்ல்டில் க்ரூட் ஆயிலே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நம்ம எப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த வெஹிக்கலை வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்கணும். அது கம்மி பெட்ரோல்லே வந்து அதிக தூரம் போகிற மாதிரி கொண்டு வந்தோம். ஸோ அதிக எனர்ஜியை எடுக்கிறத விட, அதிக எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற மெத்தடை எடுக்கிறத விட, கம்மி எனர்ஜிலேயே எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம பர்பஸை முடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ இதே தான் வந்து இந்த இடத்துல சேவிங்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமோ இல்லை அதிக இன்கம் ட்ரை பண்ணுறது வந்து ஆயிலை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி. சேவிங்கிறது என்ன அப்படின்னா, கம்மி எனர்ஜிலே வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து அதை ட்ரைவ் பண்ணுறதா அர்த்தம். இன்கம் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அதிக ரிட்டர்ன் எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறது. இது ரெண்டும் ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். சேவிங்ஸ் ஆனால் கம்ப்ளீட்லி நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. எக்ஸ்பென்சஸை கட் பண்ணிங்க அப்படின்னா சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்திட முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா வந்து உங்களோட கரியரில் வந்து அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும், நிறைய டைம் வந்து போகும். ஸோ அதில் எஃபர்ட்டும் அதிகமாக போட்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இன்கம் வரும். ஸோ இதுவும் டஃபர். அது கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. பாலிடிக்ஸ் எக்கச்சக்கமாக நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சின்ன பர்சன்டேஜ்க்காக ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணி ரிட்டர்ன் அதிகமாக காட்டணும் அப்படின்னு ஹோம்ஒர்க் பண்ணுறவங்க இருக்காங்க. அது எப்படி ஆயிரும்னா, காம்படிஷனில் ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அப்படிலாம் தேவையே கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் பேசிக்காக எதில் போட்டால் சேஃபாக அதில் போட்டு காம்பவுண்டிங் பண்ணுறது, லாங் ரனில் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெட்டராக வருங்கிறத நம்ம எல்லா சாப்டர்லையும் வந்து பார்த்துருப்போம். இன்னொன்று, இன்வெஸ்ட்மெண்ட்டில் அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். வார் வரலாம், ஏதாவது இதாகி நம்ம என்ன தான் எஃபர்ட் போட்டு எல்லாம் பண்ணாலும் எல்லாருக்குமே லாஸ் ஆகிற மாதிரி டைம் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆக தான் போகுது. ஸோ அது ரெண்டுத்துக்கும் இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு பதிலாக சேவிங்கில் எஃபர்ட் போட்டால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து எக்ஸ்பென்சஸை கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். பேசிக்காக நம்ம என்ன நினச்சிட்றோம் அப்படின்னா, சேவ் பண்ணுறவங்களாம் வந்து அப்படி ரொம்ப கஞ்சம், எக்ஸ்பென்ஸே சுத்தமாக பண்ண மாட்டாங்க, அப்படி ரொம்ப இறுக்கி தான் வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்கள போய் கேட்டால் அது அவங்களோட லெவலுக்கு அது நார்மல். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, எஃபிஷியண்ட்டாக எப்படி அந்த வண்டியை வந்து ஓட்டுறோம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த வண்டி வந்து இவ்வளோ பெட்ரோல் போட்டோன்னா இவ்வளோ தூரம் கொடுக்கும், 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இவ்வளோ தூரம் கொடுக்கும் அப்படின்னா அந்த வண்டி எஃபிஷியண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அதோட சௌகரியம்லாம் குறைஞ்சிருது, ஸ்லோவாக ஓடுது அப்படின்னு அர்த்தம் இல்லை. போக போக பார்த்தீங்கன்னா பெட்டர் சீட்டிங்கு, பெட்டர் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் பெட்டர் ஸ்பீடு, இந்த மாதிரி தான் வண்டி வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ அதேமாரி நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சஸை கட் பண்ணணும். அதுக்காக நீங்கள் உங்களை செல்ஃப் சாக்ரிஃபைஸ்லாம் பண்ண தேவையில்லை. அதேமாதிரி ப்ராப்பராக வந்து சேவ் பண்ணி எக்ஸ்பென்ஸை கண்ட்ரோல் பண்ணி, எனக்கு இது ஓகே தான், எனக்கு இந்த வந்து பெட்டராக இருக்குது, என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு பண்ணுறவங்கள போய் அவங்க ரொம்ப ஃப்ரூகலாக இருக்காங்கன்னு சொல்கிறதுனால எந்த சேஞ்சும் நடக்காது. ஸோ இப்போ சேவிங்ஸ் அதிகம் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு பேசிக்காக என்ன பண்ணுறது அப்படின்னா, நம்மளோட ஈகோ தான் காரணம் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. ஊர் என்ன நினைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணுற செலவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது நம்ம எல்லா சாப்டர்லையும் ஒவ்வொரு தடவை பார்த்துட்டே வந்திருக்கோம். அதை இங்கேயும் மென்ஷன் பண்ணுறாரு. எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுறது நம்ம கையில் இருந்தால் கூட ஊர் ஏதோ நினைக்குதுன்னு சொல்லி அதுக்காக நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதிகமாக செலவு பண்ணுவோம். இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இந்தியன் சிஸ்டத்தில். இங்கே வந்து நிறைய பேர் சார்ந்து வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தரோடைய செலவு அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக சைக்காலஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி இல்லாட்டி அந்த எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணாலும் மித்தவங்களால் சுற்றி இருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் அதிகமாகி கடைசியில் சேவ் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் ஜென்ரலாக அந்த பாயிண்ட் கரெக்ட் தான். சேவிங்ஸ் அதிகமாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணணும். எக்ஸ்பென்சஸ் கம்மி பண்ணணும், டிசைர் கம்மியாக இருக்கணும். டிசைர் கம்மியாக இருக்கணும்னா யார் என்னை பற்றி நினச்சா எனக்கு என்ன அப்படிங்கிறது இருக்கணும். சேவ் பண்ணுறதுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன் வேணுமா? ஒரு கோல் செட் பண்ணணும். இப்போ மேரேஜ் இந்த மாதிரி வந்து படிக்கிறதுக்கு செலவு பண்ணணும், இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் செட் பண்ணி அதுக்காக நம்ம சேவ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி பண்ணவே தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஆல்ரெடி அப்படி பண்ணிட்டு இருந்தால் தட் இஸ் குட், பட் தட் இஸ் நாட் இனஃப் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட். ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு கோலை வச்சு மறுபடியும் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் சேவ் பண்ணுறது இதுக்கு மட்டும் கிடையாது. வேர்ல்டு வந்து அன்சர்டைன் தான். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். வார் வரும், டக்குன்னு கரன்சி செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது
நீங்கள் சேவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த பணம் வந்து பேக்கப்பில் ஹெல்ப் பண்ணும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில். ஸோ இதுக்கு வந்து சேவிங் பண்ணுறோம். இன்னொன்று என்ன அப்படின்னா டைம். நீங்கள் அதிக அமௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக போகலாம். நீங்கள் மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேணாம். இது வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இன்கம். இப்போ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணுறீங்க, இல்லை ஹையர் பொசிஷன் போகிறீங்க அப்படின்னா உங்கள் டைம் நிறைய உறிஞ்சிருவாங்க. ஸோ அப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்மி சேலரிலேயே அதிக சேவிங் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைம் வந்து பெட்டராக சேவ் பண்ண முடியும். இன்னொரு பாயிண்ட் நான் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, பின்னாடி பணம் இருந்தாலே நம்ம கொஞ்சம் காம் ஆயிரும். ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறது இருக்காது. கரெக்டாக டெசிஷன்ஸ் மேக் பண்ணுவோம். பொறுமையாக வெயிட் பண்ணி இது பண்ணலாம். இப்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னு வைங்க, கடன் அதிகமாக இருக்கவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ரிஸ்கில் மாட்டுவாங்க. அப்போது சேவிங்ஸ் அதிகமாக இருக்கவங்களுக்கு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக நடக்கணும் இல்லையா? ஸோ அந்த கம்ஃபர்ட்டும் பெட்டர் டெசிஷன் மேக்கிங்கும் அவங்களால பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி ஜூம் அவுட் பண்ணி யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த சேவிங்ஸ் அதிகமாக பண்ணி எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணுறவங்க அவங்க லைஃப் ஸ்டைலே அப்படி வாழ்ந்துருப்பாங்க. அந்த லைஃப் ஸ்டைல்லே அவங்களால ஹாப்பியாக இருக்க முடியுது, எஃபிஷியண்ட்டாக இருக்க முடியுது. அப்படிங்கிறதுனால இப்போ கரன்சி செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க, வார் வருது, ஏதாவது பிரச்சனையாகுது அப்படின்னா இந்த மாதிரி மிடில் கிளாஸாக இருந்து அதிக சோஷியல் ஸ்டேட்டஸ்க்காக செலவு பண்ணி நிறைய கடனில் இருக்க நம்ம கடன்லேயும் மாட்டுவோம், கடன் கட்டணும்னு மாட்டுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளால் அந்த லைஃப் ஸ்டைல்லேருந்து கீழே இறங்க முடியாது. ஸோ பெட்டராக சேவ் பண்ணுறவங்களால லோவர் லைஃப் ஸ்டைலே மெயின்டைன் பண்ண முடியுங்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் அவங்களால சர்வே பண்ணிட முடியும். ஈவன் சேவ் பண்ண அமௌண்ட்லாம் காணா போனாலும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரலனாலும், எதுவுமே நடந்தாலும் அவங்க லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் வந்து அவங்களோட ஹேபிட்டாக இருக்கும். அதை வச்சு அவங்க சர்வே பண்ணிடுவாங்க. கடைசியாக என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, ஹைப்பர் லோக்கல் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறார். இது என்ன அப்படின்னா, இப்போது 1950 இருக்கும்போது உலகம் ஃபுல்லாக யாரும் கனெக்டட் கிடையாது. இப்போ ஒருத்தரோட இன்டெலிஜென்ஸ் வந்து பெரிய ஆளுன்னு சொல்லி சுற்றி இருக்கவங்களாம் பாராட்டிடுவாங்க டேலண்ட் வச்சு. இதே கேப்பபிலிட்டி வந்து வேறு ஸ்டேட்லையோ ஒரு வேறு கண்ட்ரியிலோ வந்தால் நம்மளால் பார்க்க முடியாது, தெரியாது. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா இருக்குது, இன்றைக்கி வந்து இன்டர்நெட் வந்து இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து கனெக்டடு அப்படிங்கிறதுனால டக்குன்னு இப்போ நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக காட்டணும்னா நீங்கள் ஸ்பெஷலாக தெரிய மாட்டீங்க. ஏன்னா பல இன்டெலிஜென்ட் பீப்புள் இருப்பாங்க, பல பேர் டேலண்ட் இருப்பாங்க, எல்லாருக்கும் டேலண்ட் இருக்கும், எல்லாருக்கும் டெக்னிக்கல் ஃபீல்டில் நாலேஜ் இருக்கும். இப்படி இருக்கிறதுனால நீங்கள் அங்கே சேஸ் பண்ணி போகிறது ரேட் ரேஸ் மாதிரி தான். கிட்டத்தட்ட இன்டெலிஜென்ஸ் டெவலப் பண்ணி டெக்னிக்கல் ஃபீல்டில் நாலேஜ் வச்சிருக்கிறது சர்வைவலுக்கும் மணி சேவிங்க்கும் உதவுமானா அது உதவாதுங்கிறது அவருடைய பாயிண்ட்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரோட் நாட் டேக்கன் எடுக்கணும். அது என்ன இதில் அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ். மறுபடியும் அந்த சைக்கலாஜிக்கல் ஸ்கில்ஸையும் இந்த கம்யூனிகேஷனையும் எம்பத்தியும் யாரும் எடுக்காத அந்த ஃபீல்டை வந்து நீங்கள் போய் இது பண்ணுறது அதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. அதில் ப்ரெஷரும் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போ டெக்னிக்கல் ஃபீல்ட்லையோ வேறு ஏதோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கீங்க, ரேஷனலாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ அந்த ஃபீல்டில் நிறைய பேர் டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் பெட்டராக இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க பெட்டர்னு சொன்னால் கூட நீங்கள் ஜஸ்ட் போய் ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறீங்க, ஒரு நியூஸ் பார்க்குறீங்கனாலே உங்களோட பெட்டர் பர்சன் யாருன்னு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அதில் ஆட் மேன் அவுட்டாக இருந்து நீங்கள் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யூஎஸ்லாம் எப்படின்னா நிறையா இண்டிபெண்டன்ட் இருப்பாங்க. இப்போ யூரோப்பியன் யூனியனில் இண்டிபெண்டன்ட்டாக இருப்பாங்க வெஸ்டர்ன் கல்ச்சரில். ஸோ மோஸ்ட்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. இங்கே அப்படி இல்லை, இங்கே எக்கச்சக்க ப்ரெஷர் இருக்குது, எல்லாத்தையும் ஹோம்ஒர்க் பண்ணி எடுக்கணும். ஸோ பட் ஸ்டில் சொன்னாலும் அந்த ஃபண்டமெண்டல் பாயிண்ட் இஸ் ரைட். நீங்கள் இன்கமில் ரொம்ப ஒர்க் பண்ணுறதை விட, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ஒர்க் பண்ணுறதை விட சேவிங்ஸில் அதிகமாக ஒர்க் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா அது வந்து சைக்கலாஜிக்கல் ஹோம்ஒர்க். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.